கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் இந்தியாவோடு இணைய இலங்கை விரும்புகிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இலங்கையில் இனப்பிரச்சனை உள்நாட்டு போராக வெடித்த காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழப் போராட்டத்தை சமரசம் இல்லாமல் ஆதரித்தே வந்தாங்க. இந்நிலையில் இந்தியாவும் ஈழப் போராளிகளுக்கு ஆதரவு அளித்தே வந்தது. ஒரு கட்டத்தில் சோனியா காந்தியினுடைய தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசமைத்த பிறகு ஈழப் போராட்டம் ஈவு இரக்கமின்றி நசுக்கப்பட்ட போதும், தமிழகமே கொந்தளித்த போதும் மத்திய அரசு மௌனம் சாதித்து விட்டது. இந்த நிலையில் இப்போ இலங்கையில் ஒருவித மௌனம் நிலவி வருது. இதை அமைதி அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை தான். ஈழப்போரில் இந்தியா ஆதரவு அளித்த போதும் சீனாவின் பக்கமே சாய்ந்தது இலங்கை. ஆனால் சீனா அவர்களுக்கு அல்வா கொடுத்து விட்டதால் கடனில் மூழ்கியது. உள்நாட்டு யுத்தம், அதனால் ஏற்பட்ட செலவினம், சேதாரம் ஆகியவை அந்நாட்டு பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விட்டது அப்படின்னு சிங்கள மக்களே கொந்தளித்து ராஜபக்சவை விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக மாறியது. இந்நிலையில இந்தியா இலங்கைக்கு மீண்டும் கை கொடுத்ததால் ஓரளவு தப்பி பிழைத்தது. இப்போ இலங்கை அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய கவனத்தை பெருசாக ஈர்த்திருக்கிறது. சமீபத்தில் இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ அளித்த பேட்டியில் மாலத்தீவு மற்றும் இந்தியாவுடனான சிக்கலால் இலங்கைக்கு சுற்றுலா வரக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. இதனால இலங்கை அதிக நன்மைகளை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவரை தொடர்ந்து அந்நாட்டின் அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகையால் இலங்கையின் பொருளாதாரம் உயர்ந்து வருவதாக சொல்லியிருக்கார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி இந்தியா மற்றும் இலங்கையுடனான உறவு மிகவும் அருமையாக இருப்பதாகவும், இந்தியாவோட துறைமுகங்கள், புதுப்பித்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் அதிக முதலீடுகளை எதிர்பார்ப்பதாகவும், இதனால் இந்தியாவிற்கு மட்டுமில்லாமல் இலங்கையிலும் நேர்மறையான தாக்கம் ஏற்படும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா மற்றும் இலங்கையுடனான இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் வெற்றி தரும் சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறார். தொடர்ந்து பேசிய இலங்கை அமைச்சர் அலி சப்ரி, இந்தியாவோட சிறப்பான உறவு இருக்கிறது. இது மற்ற நேரத்தை விடையும் இப்போது அதிகமாக இருக்கு. இந்த இணக்கமானது பல ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிறது. மேலும் பொருளாதார ரீதியாக இந்தியா மற்றும் இலங்கை இணைய முயற்சிக்கிறது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் நன்மை கிடைக்கும். இந்தியாவின் வளர்ச்சி அமோகமானது. மேலும் இதனால் இந்தியர்களுடைய வருகையும் இந்தியர்களின் கவனமும் இலங்கை பக்கம் திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் துறைமுகங்கள், அதோடு மட்டுமில்லாமல் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, கட்டுமானம் ஆகியவற்றுள் அதிகப்படியான முதலீடு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 முதலீடுகள் மூலமாக இரு நாடுகளுக்கும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த விஷயம்தான் இங்கே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கும். இலங்கை மற்றும் இந்திய இடையிலான நாகரிக உறவுகளை எடுத்து பார்க்கும்போது இந்தியா மற்றும் இலங்கை அத்தனை ஒற்றுமையோடு இருக்கிறது. இலங்கையில் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமானோர் இருக்காங்க. அந்த வகையில் இலங்கைக்கு இந்தியா கொடுத்த மிகப்பெரிய பரிசாகவே இது இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஒற்றுமைகள் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த சமூகத்தை சேர்ந்தவங்க, தமிழ் மக்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு எல்லாருமே இந்திய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டவர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் மூலமாகவும் இந்தியா மற்றும் இலங்கை இடையில் எக்கச்சக்கமான ஒற்றுமைகளும் இணைப்பும் இருக்கிறது அப்படின்னு அலி சப்ரி சொல்லியிருப்பது தான் ஹைலைட்டாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா அமைந்திருக்கு. இலங்கை பொருளாதார நலிவு காரணமாக படித்தவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடவே ஆர்வம் காட்டுறாங்க. கடுமையான போர் நடக்கும் இஸ்ரேலுக்கு கூட போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இலங்கையில் மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு முற்றியுள்ள பொருளாதார சீரழிவை இந்தியா தான் இப்போ சற்று தூக்கி நிறுத்தி வருது. இனியும் இந்தியாவால் தான் இலங்கையை பொருளாதார சீரழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும். பொருளாதார ரீதியாக முற்றிலும் சார்ந்தும் கலாச்சார ரீதியாக ஒன்றுபட்டும் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் ஒரு பகுதியைப் போலவே இலங்கை இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவின் ஆளுகையின் கீழ் இலங்கை ஏன் கொண்டு வரப்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்தியாவின் ஜனநாயக செயல்பாட்டை பார்க்கும்போது இலங்கை வாழ் புத்தர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மக்களை உள்ளடக்கிய தமிழர்கள் இந்தியாவின் பாதுகாப்பின் கீழ் இயங்குவதை விரும்புவதாகவே தெரியுது.
இதற்கெல்லாம் முன்னுரையாக முதலில் இந்தியா இலங்கை இடையே கடல் வழி பாலம் அமைக்க அவசியத்தோட நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியமாகும். இனியாவது இந்தியா விழித்து கொண்டு இலங்கையை தன்வசம் வைத்திருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பது இந்தியாவின் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பிற்கும் ஆசிய கண்டத்தின் இராணுவ கேந்திரமான பாதுகாப்பிற்கும் ரொம்ப அவசியமானதாகும். இலங்கை மக்கள் அனைவரின் எதிர்காலத்துக்கும் இது நன்மை பயப்பதாகவே இருக்கும்.